Hi friends, Nivas நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா YouTube ஷார்ட் வீடியோக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான செட்டிங்கை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் சொல்ல போற இந்த செட்டிங்கை நீங்க வந்து உங்களோட YouTube ஷார்ட் வீடியோக்கு சேஞ்ச் பண்ணி YouTubeல வீடியோ அப்லோட் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ அது என்ன செட்டிங் எல்லாமே வந்து பார்த்தா இந்த வீடியோ டீடைலா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சோ யூடியூப்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்லோட் பண்ற எல்லா ஷார்ட் வீடியோஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்பவும் அதிகமா வந்து போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நல்ல கண்டென்ட்டா வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அப்லோட் பண்ற அந்த ஷார்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா வியூஸே வந்து போகாது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்னா வந்து அவங்க பண்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து போகாம இருக்கு. சோ நான் சொல்ல போற இந்த செட்டிங்கை நீங்க யூடியூப்ல உங்களோட ஷார்ட் வீடியோக்கு சேஞ்ச் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷார்ட் வீடியோக்கு வியூஸ் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல நீங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணணும். இப்படி ஷேர் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு 200 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா நீங்க யூடியூப்ல ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. அந்த ஷார்ட் வீடியோவை வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு 200 பேருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த 200 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 100 பேர் இல்லாட்டி ஒரு 150 பேராச்சும் கண்டிப்பா வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணி யூடியூப்ல ஷேர் பண்றாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஷார்ட் வீடியோவை வாட்ஸ்அப்லயே வந்து பிளே பண்ணி பாத்துறாங்க. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஷார்ட் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து வியூஸே வந்து போக மாட்டேது. நான் சொல்ல போற இந்த செட்டிங்கை நீங்க சேஞ்ச் பண்ணி யூடியூப் வீடியோ வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணும்போது அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் வந்து கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ யூடியூப்ல போயிட்டு பிளே ஆகும். சோ இப்படி பிளே ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வியூஸ் வந்ததுக்கு அப்புறம் யூடியூபே வந்து பார்த்தா அந்த ஷார்ட் வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். சோ இது என்ன செட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மூலமா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட மொபைலில் YT ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷார்ட் வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ட் வீடியோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61,000 வியூஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஷார்ட் வீடியோ மூலமாக வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கிடச்சிருக்கு. இந்த ஷார்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்கை ஆன் பண்ணி தான் அந்த வீடியோக்கு அதிக வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஷார்ட் வீடியோக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட YT ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஷார்ட் வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட ஷார்ட் வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் வந்து நீங்கள் செட் பண்ணால் தான் உங்களோட ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உங்களோட ஷார்ட் வீடியோக்கு வந்து டேக் வந்து செட் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இல்லை லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலோ எம்பெடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலோ எம்பெடிங் வந்து டிக்கில் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ எம்பெடிங் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு எடுத்து விட்டு நான் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அலோ எம்பெடிங்கை வந்து ஆனில் வச்சு என்னோட ஷார்ட் வீடியோவை நான் வாட்ஸ்அப்பில் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணேன்னா அதை யாராச்சும் வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணுறாங்கன்னா அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே தான் ப்ளே ஆகும். அதே பார்த்தீங்கன்னா அலோ எம்பெடிங் டிக்கை வந்து நான் எடுத்துகிட்டு இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணேன்னா அந்த வீடியோவை யாராச்சும் கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூடியூப் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் யூடியூப்பில் தான் ப்ளே ஆகும். ஸோ நாம் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதே நாம் யூடியூப் வீடியோவை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் வந்து சுத்தமாக வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ எம்பெடிங்கில் இருக்கக்கூடிய டிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு வியூஸ் வந்ததுக்கப்புறம் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷார்ட் வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த ஆப்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஷார்ட் வீடியோக்கு வந்து வியூஸ் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் என்னோட ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி உங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் வந்து க்ரோத் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.